கரூரில் கந்தன் மஹாலில் தமிழக நீதி கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வலுப்படுத்தும் விதமாக அனைத்து சமுதாய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக திரு வேங்கடன் கி ரவிக்குமார் அவர்களையும் இணை ஒருங்கிணைப்பாளராக ஆர் ஜெகன் அவர்களையும் இணை ஒருங்கிணைப்பாளராக தேக்கமலை அவர்களையும் துணை ஒருங்கிணைப்பாளராக அருள்முருகன் அவர்களையும் மற்றும் இன்னொரு துணை ஒருங்கிணைப்பாளராக மதன் மாசி அவர்களையும் இந்த பொதுக்குழு அங்கீகரிக்கிறது. இந்த தீர்மானத்தை மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஆகியோர் பலத்த கரகோஷங்களை எழுப்பி அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நான்காவது தீர்மானமான தமிழக அரசியலிலே அரசியல் அங்கீகாரம் அதிகார பகிர்வு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் குரலற்ற சமூகங்களை அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற உன்னத கோட்பாட்டோடு அரசியலிலும் 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழக சமூக அரசியலில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் இந்த பொதுக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த 5வது தீர்மானத்தையும் பலத்த கரகோஷங்களுக்கு இடையே அங்கீகரிக்குமாறு பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த பொதுக்குழுவினுடைய விளக்க உரையாற்றுமாறு நமது மக்கள் சேவகர் பாலவந்தியார் அவர்களை உங்கள் சார்பாகவும் தமிழக நீதி கட்சியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி திரு வழக்கறிஞர் பாஸ்கரன் அவர்களே. அடுத்தபடியாக நமக்கெல்லாம் அன்பை அக்கறையுடனும் பாசத்தை பண்புடனும் கோபத்தை கூட குணமாக காட்டும் அன்பு தலைவர் எங்கள் மக்கள் சேவகர் பாலவந்தியார் தொட்டால் தீட்டு பட்டால் அவமானம் என்று பன்னாட்டு காட்டும் பகலவ தலைவர்கள் மத்தியில் போலியான சமூக நீதி பேசும் தலைவர்களுக்கு சவுக்கடி தரும் விதமாக தண்ணீரில் கூட தரம் பார்க்காத எங்கள் தன்மான தலைவர் சமூக நீதி காவலர் மக்கள் சேவகர் பாலவந்தியார் அவர்களை பொதுக்குழு விளக்க உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழக நீதி கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்லதொரு இனிய மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வது
நான் உங்கள் மோகூர் காளிமைந்தன் வாழவந்தி நாடு சரவணன். வணக்கம். ஆயிரம் பலம் கொண்ட யானைகளாக அரசியல் கட்சிகள் வளம் வந்து கொண்டிருக்கும் வேளையிலே யாரா இந்த குறுக்க இந்த கவுசிக்கு வந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்துட்டான்னு நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியலையும் மாற்றி போடக்கூடிய வல்லமையோடு களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக நீதி கட்சி என்கின்ற மாபெரும் கட்சியை கட்டியமைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் 350க்கும் மேற்பட்ட சமுதாயங்களுடைய குரலற்ற சமுதாயங்களுடைய குரலை பிரதிபலிப்பதற்காக இங்கே களத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்திலே பிறந்து ஒரு சாமானிய ஏழை விவசாயியினுடைய குடும்பத்திலே பிறந்து தட்டு தடுமாறி மேல வந்து இனி நமக்கான ஒரு களத்தை கட்டி அமைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். இங்கே பணபலம் பொருந்தியவர்களும் படைபலம் பொருந்தியவர்களும் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியும் என்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை கனவோடு என் போன்ற கனவுகளை சுமர்ந்த ஆயிரம் உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக தமிழக நீதி கட்சியை இன்று வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2036 தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திலே இந்த தமிழக நீதி கட்சியை அமர செய்யக்கூடிய மிக பெரும் வேலையை தொடங்கி இருக்கிறோம். எல்லாரும் நினைக்கலாம், என்னடா ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, இவங்க எப்படா ஆட்சி மாற்றத்தை கொண்டுட்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம்தான், நான் நடிகன் கிடையாது. 40 படம் 50 படம் நடிச்சுட்டு நான் வந்துட்டு வேற வழி இல்லாம அரசியலுக்கு வரக்கூடிய ஆள் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் கிடையாது. அதானி அம்பானி போன்ற பெரும் தொழிலதிபர்களுடைய வாரிசு கிடையாது. நான் இங்கே அன்றாடம் தினக்கூலிகளாக, அன்றாடம் விவசாய கூலிகளாக, அன்றாடம் பாட்டாளிகளாக, அன்றாடம் நெசவாளர்களாக இருக்கக்கூடிய ஆயிரம் எங்களை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்தினுடைய செல்ல பிள்ளையா களத்துக்கு வந்திருக்கிறோம். எது பலம் என்று கேட்டால் ஒன்றே ஒன்றுதான். எது எல்லாம் எங்களுடைய பலவீனம் என்று இதுவரை ஆண்டவர்களும் ஆள்கிறவர்களும் நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த பலவீனங்களை எல்லாம் பலமாக மாற்றுவதற்காகத்தான் தமிழக நீதி கட்சியே வந்திருக்கு. இங்க 350க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை நினைப்பதை போல ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலரை கூட தொட்டு பார்க்காத சமுதாயங்கள் இருந்த போதும் நீங்கெல்லாம் மைனாரிட்டின்னு சொல்லி இங்க நிறைய மெஜாரிட்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது இந்த மைனாரிட்டி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அதுதான் மிகப்பெரிய மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டியை காட்டுவதற்காகத்தான் இந்த மைனாரிட்டி சமுதாயம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை சமுதாயத்தில் இருந்து ஒட்டுமொத்த மைனாரிட்டி சமுதாயத்தையும் திரட்டக்கூடிய வேலையை முன்னெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஏதோ இது ஒரு சாதிக்காகவோ, ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவோ, ஏதோ ஒரு சித்தாந்தத்திற்காகவோ, ஏதோ ஒரு கொள்கையோ தாக்கி பிடிச்சுக்கிட்டு வரல. ஒட்டுமொத்தமாக இதுவரை சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளை கடந்த பின்னும் கூட அடித்தட்டு மக்களினுடைய அரசியல் என்பது இதுவரை எந்த இடத்திலுமே அதிகாரத்தை தொட்டு பார்க்காத சமுதாயங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற பெரும் பொறுப்போடு இந்த தமிழக நீதி கட்சி கட்டியமைக்கும் பொழுது எதற்காக இந்த மாதிரி ஒரு கட்சியை கட்டியமைச்சீங்க? ஒத்த சீட்டுக்கு அப்படின்னு. ஒத்த சீட்டுக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சாதாரண ஆளுகள் இல்ல, ஒட்டு மொத்த சீட்டுக்கும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்க ஒத்த சீட்டுக்கு கட்டியமைக்கணும் அப்படின்னா நான் கரூரை சுற்றி களமாடி இருந்தால் போதும்,
கடலூர் திருவண்ணாமலை வரையிலும், நாகப்பட்டினம் திருநெல்வேலி வரையிலும், ராமநாதபுரம் வரையிலும், மதுரை சிவகங்கை வரையிலும், புதுக்கோட்டை திருச்சி வரையிலும், தஞ்சாவூர் மன்னார்குடி வரையிலும் களத்தை கட்டியமைக்க வேண்டிய தயவில்லை. ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஓரணியில் திரட்டக்கூடிய வல்லமையை இந்த தமிழக நீதி கட்சிக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த களத்தை கட்டமைச்சிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுதுன்னு. உண்மையாலுமே இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலேயே மிக மிக கம்மியான அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர்னு சொன்னா அது இந்த வாழவந்தி நாடு சரவணன் தான். 380 நாள், அதிகபட்சம் ஒரு 400 நாள் கூட இருக்காது அரசியல் தலைவராக உள்ளே வந்து இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனையும் கார்பரேட்டா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்பரேட்டா தான் மாறிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் அரசியல்வாதி கிடையாது. கார்பரேட்டா மாறினா அரசியல் பண்ணலாம்னா கார்பரேட்டே ஏன் அரசியல் பண்ணக்கூடாது? நீங்க கார்பரேட்டா மாறி தான் அரசியல் பண்ணணும். நாங்க கார்பரேட் தான் ஆல்ரெடி ஒட்டுமொத்தமா எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டி வச்சிருக்கக்கூடிய 350 சமுதாயங்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நாங்க. எங்களை சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. நிறைய இந்த பொதுக்குழுவுக்கு கூட போஸ்ட் ஓட்ட கெடுபடி, பிளக்ஸ் வைக்க கெடுபடி, எல்லா கெடுபடி, 1000 கெடுபடிகள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று, நாங்கள் யாருக்கும் எடுபடி அல்ல. அத்தனை கெடுபடியும் தாண்டி தான் களத்தில் நின்றுட்டு இருக்கோம். எடுபடியாகி எங்கள் வேலையை சாதித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நடந்து 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 நடந்துதான் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை வெறும் அரசியல்வாதிக்கான அரசியலை தானே பார்த்திருப்பீங்க. மக்களுக்கான அரசியல் என்பது தமிழக நீதி கட்சியில மட்டும்தான் சாத்தியம். அதனாலதான் இன்னைக்கு மக்களுக்கான அரசியலை எடுக்க வந்திருக்கிறோம். ஜனநாயகம் ஜனநாயகன் சொல்லலாம். இங்க நிறைய பேர்த்துக்கு பொங்கல் வந்துருச்சு, ஜனநாயகன் வரலையேன்னு கவலை. பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா இல்லையேன்னு கவலை. ஆனா எங்களுக்கு நாட்டில் ஜனநாயகம் வரலையேன்னு கவலை. ஜனநாயகனுக்காக கவலைப்படுபவர்கள் நாங்கள் இல்லை, ஜனநாயகத்துக்காக கவலைப்படக்கூடிய ஆட்கள் நாங்கள். அதுக்காகத்தான் நாங்கள் களத்தை கட்டமைச்சிருக்கிறோம். 1000 ஜனநாயகன் வந்தாலும் அவங்களுக்கு மத்தியிலையும் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய வல்லமை தமிழக நீதி கட்சிக்கு உண்டு. ஏதோ ஜனநாயகத்தை பத்தி மட்டும் பேசிட்டதுனால ஏதோ அவருக்கு எதிராக இவர் கட்சியை கட்டமைச்சிட்டாருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. எப்படி சொல்லுவது என்றால், ஒரு சில கம்பெனி விளம்பரம் பண்ணிக்க பாருங்க, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாதுங்கிற மாதிரி உண்மை நேர்மை சத்தியத்தை தாங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கும் வேறு எங்கும் கிளைகளும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. எந்த சமுதாயத்திற்கு எதிராகவும் களத்தை கட்டமைக்கல, எந்த கட்சிக்கு எதிராகவும் கட்டமைக்கல, எந்த அரசியல் சித்தாந்தத்திற்கு எதிராகவும் நாங்கள் களத்தை கட்டமைக்கவில்லை. நாங்கள் கட்டியமைத்திருப்பது ஒன்றே ஒன்றுதான். வேலை வாய்ப்புல 69% அமல்படுத்த முடியும்னா, கல்வியில 69% இடஒதுக்கீடை அமல்படுத்த முடியும்னா, இதுவரை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சமூக நீதி பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஏன் அரசியலில் 69% இடஒதுக்கீடை அமல்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியோடு தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம். நீங்க செய்யாததையெல்லாம் செய்வதற்காகத்தான் களத்துக்கு வந்திருக்கிறோம். யார் என்ன செய்யலின்னு குறையை சுட்டு காட்டுவது எங்களுடைய வேலை இல்லை. நீங்க என்னென்னவெல்லாம் செய்யலையோ அதை நாங்கள் முன்னெடுக்கும் போது தெரியும் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதா மக்களை சென்றடைவதற்கு. இதை விட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சரி 2000 ரூபாய் பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. வெறும் 2000 ரூபாய் பணம் இல்ல 3000 ரூபாய் பணம், அண்டா கொடுத்தா ஜெயிச்சிடலாம், குண்டா கொடுத்தா ஜெயிச்சிடலாம், மூக்குத்தி கொடுத்தா ஜெயிச்சிடலாம், கொலுசு கொடுத்தா கூட ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஒன்றே ஒன்றுதான், இனி வரும் காலங்களில் இலவசமாக எதை கொடுத்தும் இந்த மக்களினுடைய வாக்குகளை பெற முடியாது. மக்களினுடைய அன்பை பெற்றால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்பதுதான் நிலை. அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு தான் தமிழக நீதி கட்சி களத்துக்கு வந்திருக்கு. அப்போ இந்த நிலையை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னோம்.
கிட்டத்தட்ட 6 வருஷமா நாங்கள் கிட்டத்தட்ட 6-7 வருடமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கோரிக்கை யாருக்கு எட்டல? ஏன்னா இங்க சமநீதி சமூக நீதி பேசுறவங்க எல்லாம் சமூக நீதியாக தான் பேசுறாங்களே தவிர சமநீதியாக பேசவில்லை. இங்கே சமூக நீதி தேவையில்லை, அனைவருக்கும் சமநீதி தான் என்று தேவை என்பதை யாருமே உணரல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக நீதி கட்சி களத்துக்கு வந்திருக்கு. இந்த களத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 20-30 தொகுதிகளை இதுவரை கண்டறிந்து கோரோட் வைத்துக் கொண்டு எல்லா இடத்திலையும் களமாடி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 20 மாவட்டங்கள்ல நாங்க எங்களுடைய அமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்னடா வாழவந்தியாரு மொடக்குறிச்சியில சீட்டு கேட்கிறாரு, பரமத்தி வேலூர்ல சீட்டு கேட்கிறாரு, அரவக்குறிச்சியில சீட்டு கேட்கிறாரு, அங்கெல்லாம் விட்டுவிட்டு திருவாரூருக்கு போறாரு, மன்னார்குடிக்கு போறாரு, ராமநாதபுரத்துக்கு போறாரு, நாகப்பட்டினத்துக்கு போறாரு, திருவண்ணாமலைக்கு போறாரு, இப்படி ஒவ்வொரு பக்கமா போறாரு. இவருக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படின்னு நினைச்சாங்க. ஒன்றே ஒன்றுதான், நான் அப்பொழுதும் சொல்வதும் இப்பொழுது சொல்வதும் ஒன்றுதான். நான் கட்டடத்தை எழுப்பவில்லை, அஸ்திவாரத்தை தான் பலப்படுத்தி கொண்டிருந்தேன். 26 நாங்கள் எவ்வளவு பெரிய அஸ்திவாரம் போட்டிருந்தோம் என்பதை நீங்கள் அப்போது உணர்ந்து கொள்ளலாம். இதுவரை எந்த அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்காத அரசியல் கட்சிக்கு சிறு குறு கட்சிகளாக 50 கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததா வரலாறும் இல்லை, சரித்திரமும் இல்லை. அது தமிழக நீதி கட்சிக்கு உண்டு. எல்லாம் நினைக்கிறாங்க என்ன பெரிய லெட்டர் பேட் கட்சிகளா நீங்க ஒன்று சேர்த்துட்டீங்களா அப்படின்னு. எல்லா அமைப்புகளும் லெட்டர் பேடா இருந்துதான் இன்னைக்கு மற்ற பேடா மாறி இருக்கு. புரியுதுங்களா? எல்லா அமைப்புகளுமே லெட்டர் பேடா இருந்துதான் மாறி இருக்கு. ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம் லெட்டர் பேட். லெட்டர் பேட் முக்கியங்கிறத விட அந்த லெட்டர் பேட்ல என்ன வாசகத்தை கொண்டு களமாடுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். நீங்க சாதாரணமா நினைக்கலாம், நாங்க 50 கட்சியை இணைத்திருக்கிறோம் என்பதை வெகு சாதாரணமாக நினைக்கலாம். 50 கட்சிகளும் குறைஞ்சது 5000 இருந்து 10,000 ஓட்டுகளை கொண்ட கட்சிகளாக நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம். 5000 to 10,000. அந்த 10,000 எல்லாம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? காசு கொடுத்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம், சேர்த்த கூட்டம் அல்ல. இங்க அரசியல் என்பது 1,00,000 பேர்த்த கூட்டுனா, 2,00,000 பேர்த்த கூட்டுனா 40 சீட்டு கேட்கலாம், துணை முதல்வர் பதவி கேட்கலாம், முதலமைச்சருக்கு கூட ஆசைப்படலாம், எல்லாம் சரிதான். அப்ப 40 சீட்டு 4,00,000 பேர்த்த 3,00,000 பேர்த்த கூட்டுனா துணை முதல்வர் கேட்கலான்னா எங்களால் 40 லட்சம் பேர்த்த கூட்ட முடியும். கூட்டுனா தான் அரசியல் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கூட்டுவதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். உங்களை எல்லாம் ஓரமா கூட்டுறதுக்கும் தயாரா தான் இருக்கிறோம். ஏன்னா இங்க வெறும் கூட்டத்தை காட்டி ஓட்டுகளாக மாற்றிவிட முடியாது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் சொல்லுகிற புள்ளி விவரம் என்ன தெரியுமா? ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் 20 லட்சம் வாக்குகள். 20 லட்சம் வாக்குகள்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சியா போச்சு. இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தது ஆளுங்கட்சியா போச்சு. அப்போ இங்கே கூட்டணிகள் 1% இருக்கா, 2% இருக்கா, 5% இருக்கா, 8% இருக்கா என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கூட்டணியை நம்பி களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட தமிழக நீதி கட்சிக்கு 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல 40 மாவட்டத்திலையும் எங்களுக்கான பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் குறைஞ்சபட்சம் மாவட்டத்துக்கு மிக கம்மியாக சொன்னாலும் 5,000 இருந்து 10,000 வாக்குகளை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த தமிழக நீதி கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பாருங்க, 40 தொகுதிகளில் 10,000 வாக்குகள் என்றால் கிட்டத்தட்ட அதுவே 4 லட்சம் வாக்கு வந்துருச்சு. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இடையில வித்தியாசம் எவ்வளவு? 20 லட்சம். அந்த 20 லட்சங்கிறத நீங்க பர்சன்டேஜ் கணக்கில் போட்டு பாருங்க. அதுல
நாடுல ஒரு பங்கு வாழவந்தியாருக்கு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இத மாநாடு போட்டு நிரூபிக்கணுமா? நிரூபிச்சிருவோம். போன மாநாடு கொஞ்சம் தேதி மாறி போச்சு. தேதி மாறி போனோடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, வாழவந்தியார் அவ்வளவுதான், இனிமே மாநாடு போட மாட்டாரு, இன்னும் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. நான் அவர்களுக்கெல்லாம் விமர்சனங்களுக்கு விடையளித்துக் கொள்வது என்னுடைய வேலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் விமர்சனம் செய்பவர்கள் வீதியிலே நிற்பவர்கள். நான் கோட்டையை நோக்கி பயணம் செய்கிறவன். என் கொள்கையோடு நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன். அப்போ மாநாடு போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 5000 பேர்த்த வச்சு மாநாடு போடுறதுனா நான் வார ஒரு மாநாடு போடுவேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 5000 பேர் 10,000 பேர் வச்சு மாநாடு போடலாமே அப்படின்னாங்க. 5000 பேர் 10,000 பேர் வச்சு அது பொதுக்கூட்டம்டா. மாநாடுனா குறைஞ்சது 50,000 பேர்த்துக்கு கம்மியா இருந்தாலே மாநாடு நாங்களே ஒத்துக்க மாட்டோம். நீ என்ன 5000 பேர் 10,000 பேருங்கிற? எங்களுடைய கொடி அறிமுக விழாவுக்கு 8500 பேர் வந்தாங்க. அப்ப அது மாநாடா? நாங்க அது விழான்னு தான் அறிவிச்சோம். 8500 பேர்த்த வச்சு பண்ணினது விழான்னு அறிவிச்சோம். அதுக்கு பின்னாடி அதுலயே 400 வாகனங்களை நாங்கள் வழிநெடுக்கல. தமிழ்நாட்டில் 250 கிலோமீட்டர் ரோட் ஷோ காட்டின முதல் அரசியல் கட்சி தமிழக நீதி கட்சி தான். நான் பொய்யெல்லாம் சொல்லல. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யார் வேணாலும் கரூர், நாமக்கல், ஈரோடு 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ரோட் ஷோ போச்சா இல்லையா என்ன. ரோட் ஷோ போனமா இல்லையா? இன்னொரு ரோட் ஷோ போக கூட எங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. வெறும் ரோட் ஷோ காட்டுறதுக்காக நாங்க வரவில்லை. கோட்டையை நோக்கி எங்களுடைய ரோட் ஷோ, அடுத்த ரோட் ஷோ 26ல கோட்டையை நோக்கின ரோட் ஷோ தான். கொங்கு மண்டலத்துக்குள்ள மட்டும் கட்சி ஆரம்பிச்சு இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரையோட்டக்கூடிய சாதாரண அரசியலை நாங்கள் செய்ய வரல. ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதும் கட்டமைத்து ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய குரலற்ற மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க வைப்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கோம். இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? ஒவ்வொரு தடவை பத்திரிகையாளர்கள் பார்க்கும்போது கேட்குறாங்க, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் கேட்குறாங்க எந்த கட்சியோட தான் கூட்டணி அப்படின்னு. இப்பொழுது சொல்லுகிறேன், எந்த கட்சியோட கூட்டணி என்ன? தமிழக நீதி கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளை யார் ஒதுக்குகிறார்களோ அந்த 5 சட்டமன்ற தொகுதியும் 3 பொது தொகுதி, 2 தனி தொகுதி. 3 பொது தொகுதி, 2 தனி தொகுதி. அந்த 3ல 1 மகளிருக்கு, 1 3ஆம் பாலினத்தவருக்கு, 1 எஸ்சி தொகுதி, 1 எஸ்டி தொகுதி. ஆரம்பமே 5 தொகுதியோட தான் நாங்கள் களத்துக்கு வந்திருக்கிறோம். இதற்கு உரிய அங்கீகாரத்தை யார் தருகிறார்களோ, அது யார் கொடுத்தாலும் நாங்கள் அவங்களோட கூட்டணி. தருவதற்கு யார் தயாராக இருந்தாலும் நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம். தரவில்லை என்றால் தர வைக்கக்கூடிய அத்தனை வேலைகளை செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கான அதிகாரத்தை, ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களினுடைய அதிகாரத்தை தட்டி தட்டி திறந்தது போதும், இனி தகர்த்தெறிந்து கைப்பற்றுவது ஒன்றுதான் இறுதி வழி என்கின்ற முடிவில் தமிழக நீதி கட்சியினுடைய தொடக்கம் 2026இல் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற மாபெரும் கனவோடு உள்ளே களத்திற்குள் வந்திருக்கிறோம். எதுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறேன்னா, 2036ல எங்களுடைய இலக்கு எதிர்க்கட்சி என்கின்ற இலக்கை வைத்திருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா இவன் என்ன கவுன்சிலர் கூட ஆகல, பிரதமர் ரேஞ்சுக்கு பேசுறாயா. இதுல நிறைய பேருக்கு கமெண்ட் போடுறவங்க சொல்லுவாங்க, மைக் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுறான்னு. மைக் கிடைச்சா பேசுறாள் நான் கிடையாது. மைக்கு கிடைக்கலினாலும் பேசுவேன், மைக்கே இல்லைனாலும் பேசுவேன். ஏன்னா நான் மக்களுக்கான குரல், மக்களுக்கான குரலை ஒலிப்பதற்கு இந்த ஒளிவாங்கி தேவையில்லை. என்னுடைய குரல் வலையே போதும் கோட்டையை நோக்கி பயணிப்பதற்கான அத்தனை வேலையும் செய்யும்.
இந்த நோக்கத்தை எடுத்திருப்பதற்கான ஒற்றை நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். 9.5 கோடி வாக்காளரை இவர் எப்படி போய் சேருவார்? எல்லாருமே நினைக்கிறாங்க இவர் என்ன நடிகரா? இப்ப நடிகரா இருந்தா தான் மறுநாள் போனோடனே ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, போட்டோகிராஃப் எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. அப்பதான் நம்ம போனோடனே எல்லாரும் தெரியும் அப்படின்னு. எங்களை பார்த்தோன்னே பிடிக்கிற பகட்டான ஆட்கள் இல்லை, பழக பழக பிடிக்கிற சாதாரணமான ஆட்கள் தான் நாங்க. எங்களோட பழகி பார்த்தா தெரியும் நாங்கள் எந்த சித்தாந்தத்தையும் கொள்கையையும் நெஞ்சில் தாங்கி இருக்கிறோம் என்று. ஒரு முறை தமிழக நீதி கட்சியினுடைய நிர்வாகிகளோடு மாற்று கட்சியினர் பேசிவிட்டால் மறு கட்சியை பற்றி சிந்திக்க கூட மாட்டாங்க. எங்களுடைய கொள்கையை அவ்வளவு வலிவான கொள்கையை நாங்கள் கொண்டவர்கள். அப்போ இவரால் எப்படி அது சாத்தியம் அப்படின்னு ஒன்னே ஒண்ணுதான். ஒரே வருஷத்துல 5 எம்எல்ஏ சீட்டு கேட்கிற அளவுக்கு நாங்க தகுதியா இருக்கிறோம்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 234 எம்எல்ஏ சீட்டை பிரிச்சு கொடுக்கிற இடத்துக்கு வருவோம். வாங்குற இடத்துல பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு தயாரா தான் களமாடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க வெறுமன ஆட்சி அதிகாரத்தை போய் அப்படியே கைப்பற்றணும்னு நாங்க நினைக்கல. படிநிலை தான் எங்களுடைய நோக்கம். ஒன்னே ஒண்ணுதான், அனைத்து பஞ்சாயத்துகள்லையும் அனைத்து சமுதாயத்தினுடைய அங்கீகாரத்தை 2026 பெற்று தருவதுதான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. உள்ளாட்சி, ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி தேர்தலில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்றதுக்கான நோக்கம் விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து சமுதாயத்துக்கும் அரசியல் அங்கீகாரத்தை தமிழக நீதி கட்சி போட்டியிட வாய்ப்பு தரும். அதுக்காகத்தான் நாம இந்த வேலையை செஞ்சிருக்கிறோம். அப்போ அஸ்திவாரத்தை பஞ்சாயத்துகள்ல ஆரம்பிச்சா பஞ்சாயத்தே இல்லாம கோட்டையை நோக்கி போலாம். அதனாலதான் பஞ்சாயத்துகளில் எங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறதுக்கே நேரம் இருக்கு. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. 400-500 ஆண்டுகளாக தூங்காத சமுதாயங்களுக்காக 4 மணி நேரம் தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கூட மகிழ்ச்சியோடு தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய சொல்லுவாங்க உடம்ப பாத்துக்குங்கன்னு. உடம்ப நான் பாத்துக்க தேவையில்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை பேரினுடைய ஆசீர்வாதம் பார்த்துக் கொள்ளும். நான் அவர்களுக்காக களத்துல களமாடி கொண்டிருக்கும் வரை. அதனால 2036 234 எம்எல்ஏக்களை தமிழக நீதி கட்சி உருவாக்குகிறதா இல்லையா என்பதை நீங்கள் சற்றே பொறுத்திருந்து பாருங்க. களத்தை எப்படி கட்டமைக்கணும், எந்த விதமாக கட்டமைக்கணும், அதுக்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்காகத்தான் தீர்மானம் 3 பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் அதிகாரமற்று இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களையும் ஓரணியில் ஒருங்கிணைத்து அதை அனைத்து சமுதாய கூட்டமைப்பு என்கின்ற பேரில் ஒரு வலுவான கூட்டமைப்பாக குறைஞ்சபட்சம் 20,000 50,000 ஓட்டுகள் கொண்ட சமுதாயங்களை ஓரணியில் ஒருங்கிணைக்கக்கூடிய வேளையிலே அந்த வேலையை எடுப்பதற்காகத்தான் ஒருங்கிணைப்பாளராக திரு வேங்கலன் கி ரவிக்குமார் அவர்களை இந்த இடத்துல எடுத்திருக்கிறோம். இணை ஒருங்கிணைப்பாளராக தமிழக நீதி கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் ஜெகன் அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் களமாட இறங்கி இருக்கிறோம். அடுத்தபடியா ஒட்டுமொத்தமா இன்று அத்தனை சமுதாயத்திற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய என்னுடைய அருமை நண்பர், உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தேக்கமலை அவர்களை இணை ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்கிறோம். அடுத்தபடியா அந்த தேக்கமலை அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருள்முருகனை அடுத்தபடியாக அவருடைய துணை ஒருங்கிணைப்பாளராகவும், அதுக்கு அடுத்தபடியாக கட்சியினுடைய ஐடி விங்கில் இருந்து இன்னைக்கு வந்துட்டு துணை ஒருங்கிணைப்பாளராக மதன் மாசி அவர்களையும் இந்த இடத்துல ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு குழுவை 69% இடஒதுக்கீடை அமல்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாட்டில் ஒத்த கருத்தோடு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரே கருத்துடைய இடதுசாரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, வலதுசாரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தேசிய சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தம்
எந்த சித்தாந்தத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஓரணியில் ஒருங்கிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தமிழக சமூக நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டமைப்பை கட்டமைத்து அந்த கூட்டத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக வாழவந்திநாடு சரவணன் என்கின்ற நானே ஒருங்கிணைப்பாளராக இருந்து துணை இணை ஒருங்கிணைப்பாளராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களையும் அடுத்த இணை ஒருங்கிணைப்பாளராக ஆக சிறந்த போராளி திருச்சி உதயகுமார் அவர்களையும் அதற்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணி உருவாவதற்கு அரும்பாடுபட்டு இப்படி ஒரு கூட்டணியை முதலாக உருவாக்கி தந்த என் அருமை சகோதரர் சசிகுமார் அவர்களை துணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நாங்க வெறும் 26 எலெக்ஷனுக்காக நாங்க தொடங்கினவங்களா இருந்தா இப்படி ஒரு கூட்டணியை நாங்க கட்டியமைக்க தேவையில்லை, இப்படி ஒரு அமைப்பை முன்னெடுக்க தேவையில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் 350 சமுதாயங்களினுடைய குரல் வலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குரலற்ற மக்களுடைய குரலை ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் இருகண்ணும் மூடாமல் இவர்கள் களத்தில் களமாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நானும் களத்தில் களமாடி கொண்டிருக்கிறேன். மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தெரியாது நாங்க எவ்வளவு பெரிய வியூகம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு. அது மட்டுமல்ல, இந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அருமை அண்ணன் உதயசூரியன் வழக்கறிஞர் அவர்களை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளை கட்டமைச்சு இன்னைக்கு விருதுநகரா இருக்கட்டும், சிவகங்கையா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, மன்னார்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், செங்கா, திருவண்ணாமலை, கடலூர், இப்படி கிட்டத்தட்ட 20 மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் இன்று நம்மோடு வந்து இணைய தயாராக இந்த பொதுக்குழுவிலே வந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாத்தோட துணையோட தான் இங்கே கூடி இருக்கக்கூடிய தமிழக நீதி கட்சியினுடைய அடலேர்கள். இவங்க தான் என்னை தூக்கி பிடிச்சவங்க, முதல்ல என்னைய தூக்கி பிடிச்சவங்க. 1000 கைகள் மறைத்து நின்ற போதும் அஞ்சாமல் அவைகளை எல்லாம் விலக்கி விட்டு என்னை உலகிற்கு அடையாளம் காட்டியது 2 பேர் தான். ஒன்று, நான் பயணித்து வந்த கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாய முன்னேற்ற சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு, அடுத்து கொங்கர் கலை பண்பாட்டு குழு என்கின்ற எங்களுடைய மகளிர் அமைப்பு. அதனுடைய அருமை ஆசான்கள் பொங்கியண்ண கவுண்டராக இருக்கட்டும், தங்கவேல் கவுண்டராக இருக்கட்டும், கோபால் கவுண்டராக இருக்கட்டும், நேற்று முன்தினம் மறைந்து போன என் அருமை ஆசான் பெருமாள் கவுண்டராக இருக்கட்டும், சுப்பிரமணிய கவுண்டராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாதாரண சரவணனை வாழவந்தியாரா மாத்தின பெருமை அவங்களுக்கு தான் உண்டு. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சங்குதான் எல்லாத்துக்கும் ஊத போறார். சங்கு வெறும் சிங்கில் அவரு. அது மாதிரி இன்னும் என் அருமை சகோதரர் உத்தரையர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மலைச்சாமி, என்னுடைய அருமை சகோதரர் மலைச்சாமி வந்திருக்கிறார்.
மதுரையிலே இருந்து அருமை சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தஞ்சாவூரில் இருந்து அருமை சகோதரர் தினேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முன்னாடி வாங்க. அதே போல திருநெல்வேலியிலே இருந்து அண்ணன் ஷேக் பரித் அவங்க வந்திருக்கிறாரு. இத்தனை பேரினுடைய நல்லாசிகளோடு என்னை ஈன்ற என் தாய் தந்தையருடைய நல்லாசிகளோடு என்னை சகோதரனாக சொந்த சகோதரனாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர்களின் துணையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழக நீதி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களின் துணையோடு நிச்சயமாக 2026 சட்டமன்றத்திலே நம்மளுடைய குரல், தமிழக நீதி கட்சியின் குரல் ஒற்றை தொகுதியில் ஒலிக்காது. நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கூட்டணிக்கு போனாலும் குறைஞ்சது 2 தொகுதிக்கு கம்மியா உள்ள போக மாட்டோம் என்பதை இந்த இடத்தில் ஒரு உறுதியா சொல்றேன். ஒரு தொகுதி கொங்கு மண்டலத்திலேயோ ஒரு தொகுதி டெல்டா மாவட்டத்திலேயோ தமிழக நீதி கட்சி உள்ள போக தயாரா இருக்கிறது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா 2026க்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம செய்யணும்னா மாநாடு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த மாநாடு எங்க போடுவீங்க? எங்கே விழுந்தேனோ அங்கேயே எழுவேன். யாரெல்லாம் என்னை வீழ்த்தினார்களோ அவர்களை வெற்றி விடுவேன். அப்போ என்னை வீழ்த்திய கரங்களுக்கு மத்தியிலே பூத்து குலுங்கும் புதுமலராக ஈரோடு பெருந்துறையிலே இருக்கக்கூடிய விஜயமங்கலத்தில் அந்த விஜயமங்கலம் டோல்கேட்ல இருக்கக்கூடிய பகுதியில் இதுவரை யாரும் பார்க்காத மாநாட்டை தமிழக நீதி கட்சி சார்பாக பிப்ரவரி வீக் டேஸ்ல மாநாடு போடுற அளவுக்கு வீக்கான ஆளுங்க நாம இல்ல. ஒர்க்கிங் டேஸ்ல மாநாடு போடுற அளவுக்கு ஒர்த்தான ஆளுங்க நம்ம. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா நம்ம ஒரு மாநாடு போடலாம்னு நினைக்கிற சராசரி ஆள் இல்ல. எந்த நேரத்தில் களத்தில் வந்தாலும் களத்துக்கு தயார் என்று சொல்லக்கூடிய சிங்க குட்டிகளை என்னோடு இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள். ஒத்த மாநாடு போடுறதுக்காக அல்ல, அதையும் சொல்றேன். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாநாடு நம்ம போட போறோம். 2வது மாநாட்டை விரைவில் அறிவிக்கிறேன். முதல் மாநாடு பிப்ரவரி 6 விஜயமங்கலம் டோல்கேட்ல நம்மளுடைய மாநாட்டை நம்ம போடுவதற்கு தயாராக இருக்கிறோம். பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமை, நல்ல நாள் வச்சு செஞ்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மாநாடு போடணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமை விஜயமங்கலம் டோல்கேட் பெருந்துறை பகுதியிலே தமிழக நீதி கட்சியினுடைய முதல் அரசியல் எழுச்சி மாநாடு. நார்மலாவே ஈரோடு மாவட்டத்துக்குள்ள போய் நாம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி படுத்துற சொன்னா எத்தனை பேர் வருவீங்கன்னு கேட்பாங்க. ஒன்னே ஒன்ன மட்டும் உங்களுக்கு சூசகமா சொல்றேன், எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ பேர் வருவோம். அங்க எவ்வளோ இடம் இருக்குதோ அத்தனை பேர் வருவோம். எத்தனை சேர் போடுறோமோ அத்தனை சேருக்கும் வருவோம். எத்தனை சேர் போடுவோம் அப்படிங்கிறது இதுவரை யாராவது சொல்லுவாங்க? 50,000 சேர் போடுவேன், 1,00,000 சேர் போடுவேன்னு. யார் போய் என்ன போறா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் தைரியமா சொல்லுவாங்க. சேட்டலைட் வச்சு என்னாலும் சரி, உளவுத்துறை வச்சு என்னாலும் சரி, என்னைக்குங்க 50,000 இருக்கைகளை போட்டு மாநாடு நடத்தக்கூடிய வல்லமை தமிழக நீதி கட்சிக்கு உண்டு. 50,000 சேர் அந்த இடத்துல நிச்சயமா போட்டு மாநாடு நடத்துவோம். செஞ்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? 26 களம் நம்முடையது. களத்தில் விளையாட வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. விளையாடலாமா? ஒட்டுமொத்த அரசியலையும் மாற்றி போடக்கூடிய ஒரு மகத்தான செயலை வருகிற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி விஜயமங்கலம் டோல்கேட்ல தமிழக நீதி கட்சியினுடைய முதல் அரசியல் எழுச்சி மாநாடு
விஜயமங்கலம் டோல்கேட்ல. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 6 முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு 20 தொகுதியை இனம் கண்டு அந்த 20 தொகுதிகளிலும் இல்லந்தோறும் நீதி கட்சி உள்ளந்தோறும் வாழ வந்தியார் என்கின்ற கொள்கையோடு ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் பயணிக்க தயாராக இருக்கிறோம். அதன் பின்னிட்டு வருகிற 2031 தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக தமிழக நீதி கட்சி, 2031 தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி தமிழக நீதி கட்சியாக இருக்கும் என்று சொல்லி இந்த பொதுக்குழு செயற்குழுவுக்கு வந்திருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஏற்பாடு செய்த தமிழக நீதி கட்சியினுடைய அடலேயர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி விஜயமங்கலத்தில் வெற்றிகரமாக சந்திப்போம், களமாடுவோம் என்பதையும் சொல்லி உங்க அத்தனை பேருக்கும் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சிடுறேன். தமிழக நீதி கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் 110 பேருக்கு ஆயுள் காப்பீடு வழங்கக்கூடிய திட்டத்தை இன்று இந்த மேடையிலே துவங்கி வைக்க இருக்கிறோம். இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் வெறுமன தொண்டர்களை பயன்படுத்தி சென்றதா இருக்கலாம். முதல் முறையாக கட்சியில சேர அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலிசிய தமிழக நீதி கட்சி தொடங்கி இருக்கிறது. அது மாநில நிர்வாகியா இருக்கலாம், மாவட்ட நிர்வாகியா இருக்கலாம், ஒன்றிய நிர்வாகிகளா இருக்கலாம். அத்தனை பேருக்கும் ஆயுள் காப்பீடு வழங்கக்கூடிய திட்டத்தை இந்த மேடையிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். முதல் கட்டமாக 110 பேர் செயற்குழு உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் போடக்கூடிய திட்டத்தை அறிமுகம் பண்றோம். இங்க வந்திருக்கக்கூடிய 1500 பேருக்கு இன்சூரன்ஸ் போடுறதா பிளான். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க தான் இத்தனை பேருக்கு ஒரே நாள்ல எங்களால டைப் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால இன்னொரு நாள் நாங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஆயுள் காப்பீடு முறையா போட்டு தர்றோம். முதல் கட்டமாக 110 பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். சொல்றதை தான் செய்வோம், சொல்றதை தாண்டியும் செய்வோம். வெறுமன கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, களத்துக்கு வரல, எலெக்ஷனை சந்திக்கல, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. புரியுதுங்களா? நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், என் மக்களுக்காக வந்திருக்கிறேன், என்னை போன்ற பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமாக களத்துக்கு வந்திருக்கிறேன். அவர்களுடைய ஆசையோடு சொல்லுகிறோம், நிச்சயமா ஆட்சி மாற்றம் என்பது இதுவரை காட்சி மாற்றத்திற்காக களத்துக்கு வந்தவர்கள் இல்லை, ஆட்சி மாற்றத்திற்காக களத்துக்கு வந்தவர்கள் தமிழக நீதி கட்சியினுடைய அடையாளர்கள். அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகூர் காளி மைந்தன் வாழவதி நாடு சரவணன். நன்றி, வணக்கம். மக்கள் சேவகர் வாழவந்தியார், மக்கள் சேவகர் வாழவந்தியார், சமூக நீதி காவலர் வாழவந்தியார், சமூக நீதி காவலர் வாழவந்தியார், மக்கள் சேவகர் வாழவந்தியார், மக்கள் சேவகர் வாழவந்தியார், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒருங்கிணைப்பாளர் வாழவந்தியார், மக்கள் சேவகர் வாழவந்தியார், சமூக நீதி காவலர் வாழவந்தியார். போடுடா வெடிய தமிழகம் ஆள வருது தமிழக நீதி கட்சி படையே. போடுடா வெடிய தமிழகம் ஆள வருது தமிழக நீதி கட்சி படையே.